குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் சிவிக்ஸ் யூனிட் 1. என்னென்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட். அதாவது உமன்ஸ் உனக்கு தெரியும் யார்? பெண்கள். யார்? பெண்கள். அதாவது இந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் இந்த பாடம் நம்ம பார்க்க போகிறோம். உமன்ஸ் எம்பவர்மெண்ட். சரியா? அதாவது இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா, ஒரு ஃபியூமனிசம் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் உமன்ஸ் ஸ்ட்ராங்கர். உமன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்ஸ். இட் இஸ் அபவுட் சேஞ்ச் த வே த வேர்ல்ட் ப்ரிசர்வ் தட் ஸ்ட்ரென்த். அதாவது என்னதுன்னா, பெண்கள் ஒரு வலிமையாக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். அதான் இந்த இதில் கூறுது. சரி, இதுக்கு அடுத்ததில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குது. என்னென்னா, த ஸ்டோரிஸ் ஆஃப் உமன்ஸ் ஸ்ட்ரங்கிள் ஃபார் ஈக்குவாலிட்டி பிலாங் டு நோ சிங்கிள் ஃபீமிஸ்ட் நார் டு எனி ஒன் ஆர்கனைசேஷன்ஸ் பட் டு த கலெக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல் ஹூ கேர் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது பெண்களுக்கு ஒரு பெண்களுக்குள்ள உரிமைகளை சரியான முறையில் கொடுக்கணும். ஆண்களுக்கு நிகரானவர் தான் பெண்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சரி, இதற்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கா? யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் எ உமன், யூ எஜுகேட் எ ஜெனரேஷன். அதாவது இந்த பாடத்தில் ஒரு ஆணுக்கான கல்வி அவருக்கு மட்டும்தான். அதாவது இப்போ யூ எஜுகேட் எ மேன். இப்போ நம்ம தான் இருக்கோம், ஒரு ஆண்கள் படித்தோன்னா அவனுக்கு மட்டும்தான் அது யூஸ். அப்படி தானே? இதே இது பெண்கள் படிச்சிச்சுன்னா வீட்டில் உள்ள தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கல்வி கற்பிப்பாங்க, கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் என்னதுன்னா, ஜெனரேஷன் அவர்களுடைய தலைமுறை என்ன பண்ணும்? வளர்ச்சி பெறும் சொல்லுது. இதில் மகாத்மா காந்தி அழகான ஒரு இதை சொல்லியிருக்காரு. என்னென்னா, to call woman the weaker sex is a libel. It is a means induced to woman. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் ஒரு பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அதாவது பெண்கள் என்னது? ஒரு பலவீனமானவங்கன்னு சொல்கிறது என்னது? அது பொய்ன்னு சொல்லுதாரு. அது பெண் இனத்திற்கும் ஆணினம் இழைத்த அநீதி. அதாவது இப்படி சொல்லி தான் பெண்களை என்னது? ஆண்கள் என்ன பண்ணாங்க? சொல்லிட்டாங்க பலவீனமாங்க, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு. யார்? மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. பெண்களாலையும் எல்லாம் என்ன பண்ண முடியும்? கூடும். அதுதான் டு கால் உமன்ஸ் த வீக்கர் செக்ஸ் இஸ் லிபிள். இட் இஸ் எ மேன் இன்ஜஸ்டிஸ் டு உமன்ஸ் கூறப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து என்னென்னா, த எம்பவர்மெண்ட் அண்ட் autonomy of women and the empowerment of their political, social, economic and health status is a highly empowerment and is in itself in addition it's essential for the achievement of சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது பெண்கள் வாழ்க்கை தான் என்னது? முன்னேற்றத்திற்கு காரணம், முன்னேற்றத்திற்கு என்னது? அறிகுறியாக இருக்கணும்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. இதில் என்னென்னா, சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் என்ன இந்த இதை பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பெண்கள் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த இதை தான் இந்த இதில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அதில் தான் நமக்கு முதல்ல என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் எஜுகேஷன். பெண்களை நம்ம உயர்த்தணும்னா அதற்கு முதல்ல என்னதுன்னா எஜுகேஷன். அதை தான் இந்த இதில் போட்டிருக்கு பாரு, அழகாக போட்டிருக்கு பாரு. த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆர் எஜுகேஷன். என்னது? எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் த அபிலிட்டி டு திங்க் வெஸ்லி அண்ட் டேக் த்ரோஃபுல் டிசிஷன்ஸ். அதாவது என்னதுன்னா, ஒரு முடிவை எடுப்பதற்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஒரு டிசிஷனை எடுக்கணும்னா எஜுகேஷன் கண்டிப்பாக வேண்டும். ஜெண்டர் discriminations. A society which discriminations between the two genders can never be empowered. அதாவது பாலின பாகுபாடு ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு பெரிய தடை. அதாவது பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டது.
discrimination based on caste, carried religion etc. அதாவது என்னதுன்னா ஜாதி இன சமயத்தை வந்து என்ன பண்ணணும் ஒதுக்கி அப்படி ஒரு குறிக்கோளோடு இருக்க சமூகமும் என்ன பண்ணாது முன்னேறாதுன்ட்டு என்ன பண்ணுது இந்த பாடத்தில் என்ன பண்ணுது கூறப்பட்டுள்ளது. இப்போ உமன்ஸ் எஜுகேஷனில் என்ன கூட்டிருக்குன்னா எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் எம்பவரிங் உமன்ஸ் வித் த நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் necessary is participate full in the development process. More than 40 years ago, the Universal Declarations of Human Rights asserted that everyone has the right to education. பெண்களுக்கும் சம கல்வி உரிமை கொடுக்கணுன்ட்டு இந்த பெண் கல்வி எஜுகேஷனில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்பால் வந்து என்னது இது கிடையாது. அதுக்கப்புறம் தான் இப்போ அனைவருக்கும் என்னது கல்வி த எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எஜுகேட்டிங் த கேர்ள் சைல்டு ப்ரொடியூஸ்ட் மதர் ஹூ ஆர் எஜுகேஷன் அண்ட் who will in turn educate their children's care for their females and provide their children's care and support. The girl child needs to be educated to acquire knowledge and skill needed to advance her status for social interactions and self empowerment. அதாவது பெண்களுக்கு வந்து என்னது தேவையான அறிவுகள் வேண்டும், தேவையான வெளி உலக பழக்க வழக்கங்கள் வேண்டும், இப்படி என்னது எல்லாமே தேவைப்படுவதற்கு தான் என்னது இந்த பெண் கல்வி அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் வந்து என்னதுன்னா ஒபாமா 2012 வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா த ஃபியூச்சர் மஸ்ட் நாட் பிலாங் டு தூஸ் ஹூ பில்லீவ் விமன்ஸ். அதாவது என்னதுன்னா பெண்கள் தான் இவ்வுலகத்தில் வந்து அதிக வல்லமை கொண்டவர்னு யார் முன்னாள் அமெரிக்க பிரசிடெண்ட் யார் பராக் ஒபாமா வந்து என்ன பண்ணியிருக்காரு 12 அசம்பிளியில் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து என்னதுன்னா த அன்மேட்ச்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபீமேல் எஜுகேஷன் இன்க்ரீஸ் லிட்ரேசி. அதாவது என்னது இன்க்ரீஸ் லிட்ரேசினா கல்வியறிவு அதிகரிச்சு. அதுக்கு பிறகு எப்படின்னா ஆஃப் த லிட்ரேட் யூத் அக்ராஸ் த குளோப் nearly 63% are female. Offering all children education will proper literacy rates, pushing forward development in struggle religion. அதாவது என்னதுன்னா ஒரு 63% இன்றைக்கி வந்து ஃபிமேல் வந்து என்ன பண்ணுறாங்க எஜுகேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க சைல்டு எல்லாம் எஜுகேட் ஆகிறதுனால சமுதாயம் வந்து என்ன முன்னேற்றம் அடைகிறது. ஹியூமன் டிராஃபிக்கிங் அதாவது என்னதுன்னா அந்த எஜுகேஷன் இல்லாதனால ஆள் கடத்தல் வந்து நடக்கிறது. உமன்ஸ் ஆர் மோஸ்ட் to trekking when they are under educated and poor according to the United Nations Interagency Project on Human Trafficking. Through providing you young girl with opportunities and fundamental skills, human trafficking can be significant undermined. அதாவது இது என்னதுன்னா இந்த பெண்கள் வந்து படிப்பறிவு இல்லாதனால ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்ததுனால அவர்களுக்கு வந்து என்னது ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படுவதில்லை. எனவே இந்த ஆள் கடத்தல் தவறுதலான பாதைக்கு பெண்கள் போகக்கூடிய சூழல் ஆகுது. அதனால தான் அவங்களுக்கு எஜுகேஷன் என்னது முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. பொலிட்டிக்கல் ரெஸ்பிரசன்டேட்டிவ்னா அரசியலில் வந்து எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்குன்னு இந்த பாடத்தில் சொல்லுது. அக்ராஸ் த குளோப் உமன்ஸ் ஆர் அண்டர் represented as voters and recused from political involvement. The United Nations Women's Programs on Leadership and Participation suggest that civic education, training and all-around empowerment will reduce this gap. அதாவது என்னன்னா பெண்களுக்கும் அரசியலில் ஈடுபாடு உரிமை இருக்குது, அவர்களும் என்ன பண்ணணும் அரசியலில் ஈடுபடணும் அப்படி USA சொல்லியிருக்கு.
அது மட்டும் அல்லாது என்னென்னா இன்கம் பொட்டென்டியல், அதாவது இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து என்னென்னா 5th வந்து அழகானதா லேட்டர் மேரேஜ் ஆஸ் சஜெக்டட் பை த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் இன் த அன்டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் ஆன் த எவ்ரி 3 girls இஸ் மேரிட் பிகம் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் 18 இன் ரீஜன் வேர் எ கேர்ள் ரிசீவ்ஸ் 7 or more years of education, the wedding date is delayed by the 4 years. அதாவது பெண்களுக்கு வந்து என்னதுன்னா 3இல் ஒரு பெண் குழந்தைகள் வந்து 18 வயதுக்குள், அதாவது என்னென்னா ஒரு குழந்தை திருமணம் நடைபெறுகிறது. 18 வயசு தான் கல்யாணம் முடியக்கூடிய இது அப்படி நடக்குது. இல்லாட்டா ரொம்ப லேட் ஆகி மேரேஜ் நடக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது. சரியா? இதான் எனது பெண்களுக்கான நம்ம வந்து முக்கியத்துவத்தை வந்து இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பாடத்தில் வந்து என்ன பண்ணுது கூறப்பட்டுள்ளது. அது நம்ம பெண்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உயர்த்தணும். அவருடைய ப்ரப்போசிங் ஜிடிபி அதாவது என்னது அவருடைய வருமானத்தை வந்து என்ன பண்ணணும் உயர்த்தணும். அதற்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு சுய தொழில் இதே போன்றதெல்லாம் என்ன பண்ணணும் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து என்னதுன்னா ப்ராவர்ட்டி எஜுகேஷன் வென் உமன்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன், அதாவது சமமான ஒரு வருமானம், சமமான கல்வி அது வந்து வரணும்னு சொல்லப்பட்டுள்ளது. இது வந்து பெண்களுக்கான பவரை கொடுக்கறதுல இது வந்து என்னது முக்கியத்துவம் அடையதா கூறப்பட்டுள்ளது. இதுதான் இந்த பாடம். சரி, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்து கிடலாம். சரி, மிக்க நன்றி, வணக்கம்.